அந்த வகையில் நாடளாவிய இறுதியில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தீவிரமான பேச்சுக்கள் என்பதான ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நாடளாவிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பிரதான கட்சிகள் உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை பெற்றாலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இல்லாமல் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதர கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் தீவிர கலந்துரையாடல்களை சகல தரப்புகளும் மேற்கொண்டிருக்கின்றன. அதிகபட்சமாக 266 உள்ளூராட்சி மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ள போதும் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. அத்துடன் உள்ளூராட்சி மன்றத்தில் முன்னிலை பெற்ற கட்சி பெற்றுக்கொண்ட ஆசனங்களை விடவும் ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் அதிகமாக இருப்பதால் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வதற்கு கூட்டணி அமைப்பதற்கான தேவை எழுந்திருக்கிறது. இதனால் அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றும் வகையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் பேரம் பேசல்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன. பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுள்ள பிரதான எதிர்க்கட்சிகள் அதிக ஆசனங்களை கொண்டுள்ளமையால் அக்கட்சிகளின் தலைமையில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தின் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை தக்கவைப்பதற்கான கலந்துரையாடல்களை ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிகளும் தனித்தனியே மேற்கொண்டிருக்கின்றன. இங்கு தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி 29 ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி 13 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றன. இதனால் பெரும்பான்மைக்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவு அவசியமாகும். நாடு முழுவதும் தேசிய மக்கள் சக்தி 266 உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றினாலும் 164 மன்றங்களிலேயே தனித்து ஆட்சி அமைக்க முடியும். ஏனைய சபைகளும் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வதற்கு பிற கட்சிகள் அல்லது குழுக்களின் ஆதரவை பெறுவது அவசியமாகிறது. இதனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வதற்கான தீவிர கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளன. அத்துடன் சுயேட்சை குழுக்களும் அதிக ஆசனங்களை பெற்றுள்ளமையால் ஆளுங்கட்சி உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் குறித்த குழுக்களின் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கு தீவிர கலந்துரையாடல்களை இவ்வாறு முன்னெடுத்திருக்கின்றன என்பதான தகவல்கள் தரப்படுகின்றன. குறிப்பாக கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கிடையே இன்னும் இணக்கப்பாடு எட்டப்படாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. எனவே ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாச இணக்கம் தெரிவிக்காமையின் காரணமாக கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றும் முயற்சியை எதிர்க்கட்சிகள் தோல்வியடையலாம் அல்லது எதிர்க்கட்சிகள் முயற்சி தோல்வியுறும் கட்டத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத கொழும்பு மாநகர சபையில் எதிர்க்கட்சி ஆட்சியை நிலைநாட்ட ஐக்கிய தேசிய கட்சி வைத்திருக்கும் 13 ஆசனங்கள் மிக முக்கியமானவை. இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி கட்சி 48 ஆசனங்களை வென்றுள்ளதால் அவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவு தேவையில்லை. கொழும்பு மாநகர சபையில் மொத்தம் 117 மாநகர உறுப்பினர் பதவிகள் உள்ளன. சபையில் அதிகாரத்தை பெற 60 இடங்களை வெல்ல வேண்டும். இந்த ஆண்டு தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களை மாத்திரமே வென்றது. எனவே ஐக்கிய மக்கள் சக்தி 29 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்ற போதும் மேயர் வேட்பாளராக போட்டியிட்டவர் தனது வட்டாரத்தில் தோல்வியடைந்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் 13 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு. இவற்றுக்கு மேலதிகமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 5 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 4 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 3 ஆசனங்களும், சர்வஜன பலைவுக்கு 2 ஆசனங்களும், சுயேட்சை குழுக்கள் 4 மற்றும் 5 ஆகியவற்றுக்கு தலா 2 ஆசனங்களும் இவ்வாறு கிடைத்திருக்கின்றன. மேலும் தேசிய சுதந்திர முன்னணி, மக்கள் முன்னணி, ஜனநாயக தேசிய கூட்டணி, தேசிய மக்கள் முன்னணி, ஐக்கிய குடியரசு முன்னணி, அத்துடன் சுயேட்சை குழு 1 மற்றும் 2 ஆகியவை தலா 1 ஆசனங்களை பெற்றிருக்கின்றன. எனவே கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை தக்க வைப்பதற்கான பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற்றுக்கொள்வது தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அவசியமாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஐக்கிய தேசிய கட்சியை கைகோர்ப்பதற்கு தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் இரு கட்சிகளுக்கிடையே இதுவரை இணக்கப்பாடு எட்டப்படாத நிலையில் கூட்டணி அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிற தகவல்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த தரப்பினுடைய முயற்சிகள் தோல்வியடைவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதாகவே இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இதே நேரம் பெரும்பான்மை கிடைக்காத சபைகளில் ஆளும் கட்சி ஆட்சி அமைக்க முடியாது என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். இது தொடர்பான செய்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமியினால் குறிப்பிடப்படுகிறது. எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 150% வாக்களிப்பு பெறாத சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி எந்த அதிகாரமும் இல்லை என்ற ஒரு வாதத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டிருக்கிற கருத்தில் இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 150% வாக்களை பெறாத சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதாக தெரிவிக்கிறது. அவ்வாறு ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மக்கள் எதிர்க்கட்சிகளுக்கே அந்த சபைகளில் அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். எதிர்க்கட்சியில் இருக்கும் ஒரு கட்சி தான் முன்வர வேண்டும் என்று இல்லை. அவ்வாறான சபைகளின் ஆட்சியை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கலாம். இந்த தேர்தல் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் 150%க்கும் அதிகமான அதிகாரத்தை வழங்கியிருக்கும் சபைகளில் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க முடியும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 50%க்கும் குறைவான அதிகாரம் கிடைக்கப்பெற்ற சபைகளில் ஆட்சி அமைக்க முன்வரக்கூடாது. புத்தளம் மாவட்டத்தில் மொத்தமாக 12 உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கின்றன. அதில் 9 சபைகளில் ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை. எதிர்க்கட்சிகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால் புத்தளம் மாவட்டத்தில் 9 உள்ளூராட்சி சபைகளில் எதிர்க்கட்சிகளை ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் புத்தளம் மாவட்டம் உள்ளிட்ட வேறு மாவட்டங்களில் 50%க்கும் குறைவான வாக்குகளை பெற்ற சபைகளில் ஆட்சி அமைக்க அரசாங்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள முயற்சித்து வருவதாக தெரிய வருகிறது. அதற்காக கோடிக்கணக்கில் பணம் வழங்கவும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக தெரிய வருகிறது. எனவே அரசாங்கம் தங்களுக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கும் சபைகளுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பணம் கொடுத்து
கையெழுத்து பெற்றுக்கொள்வதால்தான் தங்களின் கொள்கை என்றால் அதனை இவர்கள் பகிரங்கமாக தெரிவித்துவிட்டு செயற்பட முடியும் என்பதாக ஹெக்டர் அப்புஹாமி தன்னுடைய கருத்தினை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இதே நேரம் இன்னுமொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இது வடக்கு கிழக்கு குறித்தான தகவல். வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும், வேலன் சுவாமிகள் வலியுறுத்தல் என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க முன்வர வேண்டும் என்ற கருத்தினை அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே இது தொடர்பில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலேயே இவ்வாறதொரு தகவல் வேலன் சுவாமிகள் அவர்களினால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் காணலாம். எனவே இந்த சந்திப்பு தொடர்பில் மேலும் சில செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. எனவே இதனோடு இணைந்ததாக இன்னும் ஒரு தகவலும் தரப்படுகிறது. அதாவது வடக்கு உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்க இடமளிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் சித்தார்த்தன் அவர்கள் இருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியினை இந்த தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் வடக்கு உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தியும் ஆட்சி அமைக்கும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன என தெரிவித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஆனால் அவர்கள் ஆட்சி பிடிக்காத வகையில் தமிழர் தரப்பாக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார். எனவே வடகிழக்கில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகளை இங்குள்ள ஒவ்வொரு சபைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதில் எல்லோரும் ஒரு நிலைப்பாடோடு இருந்தார்கள். அதிலும் தமிழர் பிரதேசங்களில் தமிழ் கட்சி ஒன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருந்தார்கள். இதற்கமைய தமிழ் அரசு கட்சி பல இடங்களிலும் முன்னிலையில் இருந்தாலும் வேறு தமிழ் கட்சிகள் முன்னிலையில் இருந்தாலும் தமிழ் தேசிய தரப்பு என்ற அடிப்படையில் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம். அதே போன்று தாங்களும் முன்னிலையில் இருக்கும் இடங்களில் அதை விட்டுக் கொடுப்பதன் ஆட்சி அமைப்போமாக தமிழ் அரசு கட்சி தான் வடக்கு கிழக்கில் பல இடங்களில் முன்னிலையில் இருப்பதாலும் தமிழ் கட்சி ஒன்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதாலும் நாங்கள் எங்கள் ஆதரவினை வழங்குவோம். இதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு சில இடங்களில் முன்னிலையில் இருப்பதால் அந்த சபைகளில் அவர்களும் ஆட்சி அமைக்கலாம். அவர்களும் எம்முடன் பேசி இருக்கிறார்கள். அவர்களுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதேவேளை வன்னி உள்ளிட்ட சில இடங்களில் தேசிய மக்கள் சக்தியும் ஆட்சி அமைக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சியை பிடிக்காத வகையிலும் தமிழர் தரப்பாக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ் கட்சிகளை அங்கு ஆட்சி அமைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஒரு கருத்தினை முன்வைக்க சுமந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவருடன் சந்திப்பொன்றினை மேற்கொண்டிருக்கிறார் என்பதான செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவருடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாபிசரதினி எம்.ஏ. சுமந்திரன் இவ்வாறு கலந்துரையாடி இருக்கிறார். எனவே தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்த ஒரு பயணத்திற்கு தொடர்பில் இந்த சந்திப்பு இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது.